வணக்கம். இன்னைக்கு டிஸ்கஷன்ல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு பள்ளியில மேற்பார்வையிடுறாங்க. அங்க ஒரு மாணவி ஆங்கிலத்துல பேசுறதுக்கு தயங்குறாங்க. அவங்களுக்கு சரியா தெரிய வரல. டீச்சர்ட்டையும் சொல்லி பேச வைக்கிறாங்க. இந்த இடத்துல நிறைய அரசியல் ரீதியான கருத்துக்கள் போயிட்டு இருக்கும் போது தமிழ் வழி கல்வி அதே போல ஆங்கில வழி கல்வி குறித்தான இன்றைய இளைஞர்கள் மாணவர்களுக்கு என்ன புரிதல் இருக்கு, பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பேசுவோம். குறிப்பா எது தேவை அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச வரோம். உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. ஆங்கிலம் எந்த அளவுக்கு தேவைங்கிறது இருக்கு, எந்த அளவுக்கு தேவை, அல்லது தமிழ் மொழி தமிழ் சார்ந்த கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம பேசுவோம். உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இல்லை, முதல்ல நான் ஆங்கிலத்தை சப்போர்ட் நான் அதுக்கு பேச வந்தாலுமே தமிழ்நாட்டில் வாழ்கிறோம் அப்படின்னா தமிழ் கண்டிப்பாக முக்கியம். ஆனால் நீங்கள் ஒரு ஊர்லேருந்து ஒவ்வொரு தெருலேருந்து இருக்க கடைகள், பஸ்ஸு எல்லாமே தமிழ் தான் இருக்குது. இங்கிலீஷ் இருந்தாலும் தமிழ் தான் மெஜாரிட்டியாக இருக்குது. ஸோ தமிழ் கண்டிப்பாக தேவை, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அதே சமயம் ஆங்கிலம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தேன். 11th 12th சிபிஎஸ்சியில் படித்தேன் வந்துருக்கேன். நான் மோஸ்ட்லி எனக்கு தமிழ் ஒரு சப்ஜெக்டாக இருக்குமே தவிர்த்து ஃபுல் தமிழ் கிடையாது. ஓகேங்களா? ஆங்கிலம் இருக்கிறால மட்டும்தான் என்னால் ஆக்சுவலாக ஒரு ஃபோனே ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியுது. இப்போ நம்ம சேனல் நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறோம், இல்லை பேங்க்கில் ஒரு இதுக்கு அப்ளை பண்ணுறோம், ஒரு நம்ம விட்ரா பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறோம், லோனுக்கு அப்ளை பண்ணுறோம், இல்லை ஒரு சர்டிஃபிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பண்ணுறோம். எதுவாக இருந்தாலுமே ஆன்லைனில் எது பண்ணுறதாலுமே இங்கிலீஷுங்கிறது பேசிக் நீடு. இப்போ நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்டோட வெப்சைட்ஸ் எந்த வெப்சைட்ஸ் போனாலுமே நீங்கள் லாங்குவேஜ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அதே மாதிரி கூகுள்லேயுமே ட்ரான்ஸ்லேட் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் காமனாக ஒரு பொதுவான மொழிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். நீங்கள் ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு ஃபாரின் வெளில ஒரு ஊருக்கு போகிறீங்க, அதர் ஸ்டேட்ஸுக்கு போகிறீங்க, உங்கள் அதர் ஸ்டேட்ஸு அந்த மொழியே தெரியலனாலுமே நீங்கள் இங்கிலீஷில் வச்சு நீங்கள் அங்கே கம்யூனிகேஷன் ஈஸியாக பண்ணிக்கலாம். நீங்கள் அங்கே போய்ட்டு தமிழ் வச்சு நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தமிழ் கண்டிப்பாக முக்கியம். இங்கிலீஷும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒரு செகண்ட் லாங்குவேஜை வச்சும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதை தான் உங்கள் மினிஸ்டர் கீர்த்தனாவுமே அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டுருக்காங்க. அது அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழ் வழி ஸ்கூலாக இருந்தாலுமே இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் இங்கே இருக்குது, புரியுதுங்களா? ஸோ இங்கிலீஷ் கண்டிப்பாக சொல்லி தரணும். அட்லீஸ்ட் உங்கள் நேம் என்ன நான் கேட்குறேன், உங்கள் அப்பா பேர் என்ன நான் கேட்குறேன், உங்கள் அம்மா பேர் என்ன நான் கேட்குறேன், எந்த ஊர் நான் இங்கிலீஷில் கேட்குறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் அதுக்காச்சும் சொல்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும். ஸோ அதை கூட அவங்களுக்கு தெரியல அப்படின்னா இத்தனை வருஷமாக அங்கே ஒர்க் பண்ணவங்க என்ன அவங்க டீச் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஆண்ட கவர்மெண்ட் இதுக்கு இன்ஸ்பெக்ஷன் வச்சிருக்காங்களா, டீச்சருக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சொல்லிட்டு வச்சு தான் உங்களை எடுக்கிறாங்க. அவங்களாம் ப்ராப்பராக எலிஜிபிளாக இருக்கிறாங்களா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தர அளவுக்கு கேப்பபிளாக இருக்கிறாங்களாங்கிறது ஒரு டெஸ்ட் மட்டுமே இது பண்ணிட முடியாது. அதுக்கு இப்போ நம்ம சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, டிஎன்பிஎஸ்சி விட்டுருங்க, ஒரு வேற எவ்வளோ எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா பேசிக்காக பல இன்டர்வியூஸ் இருக்கும், பல ஃபில்டர் இருக்கும். ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகிறதா இருந்தாலுமே 10 to 15 ரவுண்டு வச்சு எல்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ள ஆளே சேர்க்குறாங்க போது டீச்சருங்கிறது ஒரு பெரிய ஒரு பொசிஷன் அது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட இது பெரிய எக்ஸாம் இன்னைக்கு நடந்தது தானே. அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா பேரான மினிஸ்டர் கேட்குறாங்க, இங்கிலீஷில் அவங்க சொல்ல முடியல. ஸோ அது நான் அந்த பொண்ணு தவிர சொல்ல மாட்டேன்னா குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அம்மா தான் சொல்லி தரணும். ஸோ அங்கே டீச்சர்ஸ் சொல்லித்தர முடிட்டாங்களா அப்படிங்கிற பெரிய கேள்விங்கிறது இங்கே இருக்குது. இந்த நேரத்தில் தமிழும் முக்கியம் தான். ஸோ அதை பார்த்து நீங்கள் உங்களோட கருத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நான் இதில் இப்போது மொழிக் கொள்கை அப்படின்னு சொல்லணுமா, இருமொழி கொள்கை இந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ட்டு தமிழ்நாடு முழுக்க எல்லாத்துக்குமே தெரியும். மும்மொழி கொள்கையை ஒன்றிய அரசு திணிக்குது. இந்த சூழலில் ஏன் தமிழ்நாடு எப்போயுமே இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்லுதுன்னா, இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவையும் இணைக்கணும் அப்படின்னா பிரிட்டிஷ் ஆண்டாங்க, எல்லா இடத்துலையும் அங்கங்கே கொஞ்சம் இங்கிலீஷ் இருந்துச்சு. அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே அதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே கவர்னன்ஸ் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் வச்சுருந்தாங்க. அதை அப்படியே சேம் நீங்கள் கவர்மெண்ட் உருவாக்கும் போது எல்லா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்களை தான் நம்ம ஏற்றி அதை ஆர்கனைஸ் பண்ணி பண்ணோம். இங்கே ஹிந்தி அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் திணிக்கும் போது தன்னுடைய மொழி அழியுது அப்படிங்கிற ஒரு சிக்கல் தான் எல்லா இடத்துலையும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஹிந்திக்கு எதிராக, அதாவது ஒரு மொழி இன்னொரு மொழியை அழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் பிரச்சனை பண்ணாங்க. என்னையை பொறுத்த வரையும் கல்வி அப்படிங்கிறது தமிழ் மொழியில், அதாவது அவங்கவுங்க தாய்மொழியில், தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஏன் அப்படின்னா சிந்தனை மொழின்னு ஒன்று இருக்குது, நம்ம வீட்டில் கேட்குற மொழின்னு ஒன்று இருக்குது. அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா இதுதான் மரம் இருக்குது, நாய் இருக்குது, பூனை வந்துடுச்சு, கீழே விழுந்துடாத, நான் நல்லா ஏந்திரிச்சு வா, ஓடி வா அப்படின்ட்டு குழந்தைங்கிட்ட என்ன பேசுகிறாங்களோ அது தெலுங்கில் பேசினாலும் சரி, மலையாளத்தில் பேசினாலும் சரி, என்ன லாங்குவேஜில் பேசினாலும் இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷில் கற்றுட்டு போகிறான். இப்போ அந்த எஜுகேஷன் தொடக்க கல்வி அப்படிங்கிறது தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு சூழலில் பள்ளிக்கல்விங்கிறது தமிழ் மொழியில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. மொழியாக எந்த ஒரு மொழியும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சஜஷனுமே. ஏன்னா லாங்குவேஜ் கற்றுக்கிறது பிரச்சனையே கிடையாது. இங்கிலீஷ் கற்றுக்கலாம், ஹிந்தி கற்றுக்கலாம், வேற ஒரு மொழி
கற்றுக்கலாம், எத்தனை மொழி வேணால் கற்றுக்கலாம். ஆனால் கல்விங்கிறது ஏன்னா உங்களுக்கு சிந்தனையே வராது. நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சு வந்தீங்கன்னா ஒரு விஷயத்த நீங்கள் எப்படி கற்பனையாக உருவாக்கி அதற்கு ஒரு வடிவம் கொடுக்கறதுக்கே மிகப்பெரிய ஒரு சிக்கல். ஏன்னா அந்த வீட்டில் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு போயிடும், உங்கள் மதர் நேம் என்ன, உங்கள் மாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஸ்கூலில் அது வேற மாதிரி இருக்கும். இவங்களை பார்த்தாங்கன்னா உங்கள் அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி பழகிருப்போம். ஸ்கூல் போனோன்னா வேற மாதிரி இருக்கும். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தமிழ் மொழிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க வெப்சைட்டில் இல்லை, வேற இடத்துல இல்லை, படிக்கிற இடத்துல இல்லை, நிறைய இடத்துல இல்லைன்னு சொல்லுவீங்களா, எல்லா இடத்துலையுமே வந்து தமிழை வந்து முதன்மைப்படுத்தணும் அப்படிங்கிறலாம். அதாவது தாய்மொழியை வந்து முதன்மைப்படுத்தணும் என்னுடைய விஷனை நான் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ ஏன்னா என்னுடைய மொழியை நான் இந்திக்காரனை பேச வைக்கணும்னு அவசியம் இல்லை. என் மொழி நான் அவன்கிட்ட பேச சொல்லி கற்றுக்கிட்டு என் மொழியை அங்கே வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. என் மொழியை ஏன் சீனக்காரன் பேசணும், என் மொழியை நான் அழிய விட்டுட்டு அவன் பேசினானா எனக்கு பெருமை கிடையாது. அதே மாதிரி அவன் மொழியை நான் கற்றுக்கிட்டேங்கிறதுனால அவன் மொழி வாழ்ந்துருமானா கிடையாது. ஏன்னா நான் இங்கே இருக்கிற இடம் வேற ஒரு சுச்சுவேஷன். அப்போது தமிழ் மொழிங்கிறது வந்து கல்வியில், ஏன்னா உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா இது நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. போனோடனே எல்கேஜிக்கு வச்சு அதில் சேர்த்து விட்டு அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, அவங்க அப்படி தான் படித்து வளருவாங்க. ஏன்னா நான் படிக்கும்போது 3வது படிக்கும்போது தான் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு. நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது 1வது 2வதுல வந்து இங்கிலீஷ் இருக்காது, 3வதுல இருக்கும், அதன் பிறகு அப்படியே இருக்கும். நான் 12வது படிக்கும் வரைக்கும் வந்து தமிழ் மீடியம் தான். காலேஜ் போகும்போது தான் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும்னு நமக்கே தெரியும். அப்போ வந்து தான் நான் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறேன். எனக்கு வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறது பிடிக்காது அப்படிங்கிறது கிடையாது, வேற ஒரு லாங்குவேஜ் படிக்கிறது வந்து பிடிக்காதுன்னு கிடையாது. ஆனால் என்னுடைய தமிழ் மொழியை நான் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்க மாட்டேன். நீ வந்து எல்லா பெயர் பலகைகளையும் தமிழில் எழுதணும்னு சொல்லுவேன். நீங்கள் சாலையாக இருக்கட்டும், அதே போல் பேருந்துகளாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பு உருவாக்குற இடமா இருக்கட்டும், தேர்வுகளாக இருக்கட்டும், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மொழியில் தான் என்னால் எழுத முடியும். இப்போ அப்படி இல்லாத போது என்னுடைய அறிவு அவனுக்கு எப்படி தெரியும்? எனக்கு இப்போது தமிழில் படிச்சுட்டு வந்த எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் எக்ஸாம் வச்சானா நான் எப்படி எழுத முடியும்? அப்போது இங்கே ஹிந்தி அதே போல் இங்கிலீஷ் அப்படிங்கிற சிக்கல் கிடையாது, தாய்மொழி அதர் லாங்குவேஜ் அதுதான் சிக்கல். அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்டது தவறானா அவங்க கேள்வி கேட்க வேண்டிய ஒரு அவங்களுக்கு தோணிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அவங்க கேட்டுக்க மாட்டா, நான் தேவையில்லை அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஹார்ஸாக சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அங்கே வந்து இப்போ ஏன்னா சொல்கிறேன், நான் 12வது முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது தான் கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் இருக்கும். அது வரைக்குமே சயின்ஸை வந்து நான் தமிழில் படிச்சிருப்பேன், சோசியல் சயின்ஸை வந்து தமிழில் படிச்சிருப்பேன், மேக்ஸை வந்து தமிழில் படிச்சிருப்பேன், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்தையுமே தமிழில் படிச்சிருப்பேன், பயாலஜியை தமிழில் படிச்சிருப்பேன். இது எல்லாத்தையும் நான் காலேஜ் போகும்போது இங்கிலீஷில் படிக்கிறேன். அப்போது எனக்கு தமிழில் அறிவு இருக்கும். லாங்குவேஜாக ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஏஐ இருக்குது. ஏஐ நம்ம ஒரு வீடியோ, இப்போ இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த வீடியோ கீழே சப்டைட்டில் நீ கொடுன்னு சொன்னால் யூடியூபே கீழே கொடுத்துருது. ஏஐயில் நான் தமிழில் பேசி நீ அந்த லாங்குவேஜ் கொடுன்னா அது கொடுத்துருது. இப்போ டெக்னாலஜி வளர்ந்து வரும்போது தன்னுடைய மொழியை ஏன் விட்டு போகணுங்கிறேன். அதனால நான் வந்து எப்பயுமே மற்ற லாங்குவேஜை வேணாம்னு சொல்ல மாட்டேன், ஆனால் என்னுடைய மொழியை வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன். நான் வந்து அவங்களோட கோவம் எதனால இருக்குன்னா, டீச்சர் சொல்லித்தர காரணத்தால் தான் அவங்க சொல்லலை அப்படிங்கிற கோவம் கூட இல்லை. ஒரே நிமிஷம் ஒரே ஒரு கேள்வியில் வந்து ஒரு மாணவியோட ஒட்டுமொத்த அறிவையும் நம்ம அது பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, லாஸ்ட் பெஞ்ச் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் பெஞ்ச் போக சொல்கிறாங்களா இல்லைனா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காங்கன்னு சொன்னாங்களான்னு தெரியல. அதுவும் ஒரு சிக்கலாக தான் போயிருக்கு. ஏன்னா நம்ம இத்தனை ஆண்டுகளாக ஏன்னா வீடியோக்களில் பார்க்கும்போது ஒரு செகண்டுக்குள்ளே நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாது. கரெக்ட் தான். ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக இந்த சிஸ்டமே அப்படி தான் இருந்திருக்கு. நல்லா படிக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார வைப்பாங்க, நல்லா படிக்காதவங்கள லாஸ்ட் பெஞ்சில் உட்கார வைப்பாங்க. இது வந்து ஸ்கூலில் மட்டும் இல்லை, காலேஜில் மட்டும் நடக்கும் அப்படிங்களா? ஸோ அதை நம்ம இது பண்ண முடியாது. அதையும் வந்து வீடியோ எடுக்கிறது சரியானது. அது மேபி நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எடுத்தாங்களா இல்லை இவங்க எடுத்தாங்களா அது கன்ஃபார்ம் பண்ணல. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சொன்ன கான்செப்ட் ஓகே, தாய்மொழி எங்கே இருந்தாலும் தேவை, எங்கே வந்து ஊருக்கு போனாலும் தேவை. ஆனால் வெளிநாட்டில் பல கோடி தமிழர்கள் வாழ்கிறாங்க, கரெக்டாங்களா? அவங்களால அங்கே போய் தமிழில் பேசலாம், குடும்பத்தோட பேசலாம். ஒர்க் பண்ணுற இடத்துலையோ இல்லை ஒரு மளிகை கடையிலையோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு ஷாப்பில் போகிறாங்க, அங்கே போய் தமிழில் கம்யூனிகேட் பண்ணி எனக்கு சுத்தமாக உங்களுக்கு புரியாது. இல்லை, நான் லாங்குவேஜ் படிக்கவே கூடாதுன்னு சொல்கிறேன். அதுக்கு தான் லாங்குவேஜ் தெரியும்னு சொல்ல வரேன். இல்லை நான் தான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஹிந்தி படிக்கணும்னாலும் ஒரு 30 நாள்லேயோ 60 நாள்லேயோ ஹிந்தி கற்றுக்க முடியும். நீங்கள் கற்றுக்கிறது வெளியில் கற்றுக்கிறதுங்கிற வேற, அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நீங்கள் கற்றுக் கொடுக்குறதுங்க வேறு. இப்போ அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறோம், ஓகேவா? வேற ஒரு லாங்குவேஜ் இப்போ தெலுங்கு பேசக்கூடிய இடங்களில் வந்து தெலுங்கு கற்றுக் கொடுப்பாங்க. உருது ஸ்கூலும் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது. அது வந்து அவங்களுடைய நீடை பொறுத்து, அந்த மக்கள் எங்கே பெரும்பான்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணும்னு கேட்குறாங்களோ அதுக்கேற்றாப்புல கொடுக்குறது, அது சிக்கல் கிடையாது. ஆனால் இந்த இருமொழி கொள்கை இல்லாமல் மும்மொழி கொள்கையை கொண்டு வரது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நம்ம பேசும்போது எவ்வளோ வார்த்தைகள் வந்து இப்போ என்னால் தூய தமிழில், அதாவது ஆங்கிலம் இல்லாமல் சமஸ்கிருதம் இல்லாமல்
கலப்பு இல்லாமல் பேச முடியும். ஆனால் நம்ம வந்து ஒரு டீ கொண்டு வா, நீ பிஸ்கட் எடுத்துட்டு வா, எல்லாமே கலந்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஏன்னா மக்களுக்கும் புரிய போறதில்ல. சினிமாவும் அப்படி தான் இருக்கு, இன்னைக்கு டிஜிட்டல் மீடியாவும் அப்படி தான் இருக்கு. தமிழ்ல ரொம்ப தூய் தமிழ்ல பேசணும்னா புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அது அந்த மாதிரி இருக்கு. ஆனா அதெல்லாம் மாறணும் அப்படிங்கறத என்னோட எண்ணமே. ஏன்னா நம்ம நீங்க இன்னொரு விஷயம் பாருங்களேன், பிரிட்டிஷ்காரன் இங்கிலீஷ்காரன் அவன் வந்து பேசும்போது எந்த ஒரு லாங்குவேஜ் கலப்பும் இல்லாம அவன் பாட்டும் பேசிட்டு இருப்பான். இங்கிலீஷ்ல மட்டுமே பேசிட்டு இருப்பான். இப்ப சீனா மொழி வந்து அவன் பாட்டும் பேசிட்டு இருப்பான். அதே போல ஜாப்பனீஸ் வந்து அவனோட மொழியிலேயே பேசிக்கிட்டு இருப்பான். இடையில வந்து கலப்பே இருக்காது. நம்ம வந்து இது சேர்க்கிறோம், ஒரு சேர்க்கிறோம், எல்லாமே வருது. நீங்க வந்து நம்மளோட சொற்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 லாங்குவேஜ் இருக்கும். சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏதோ 2 வார்த்தை நினைச்சிட்டு இருப்போம். எல்லாமே கலந்துருக்கு. இது வந்து கடைசி காலகட்டத்துல இது தமிழ் இல்லையோ அப்படிங்கிற ஒரு சொல்ல போயிடும். இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மினிஸ்டர் ராஜ்மோகன் ஒரு கோரிக்கை வைக்கலாம். என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்காங்க, விசிட் போயிட்டுருக்காங்க, எம்எல்ஏஸ் விசிட் போகிறாங்க, அதிகாரிகள் விசிட் போகிறாங்க. ஸோ அதை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட கெப்பாசிட்டி குறையிறனால அங்கே இருக்க டீச்சர்ஸோட கவுண்ட்டுமே ரெடியூஸ் பண்ணுறாங்க, வேக்கண்ட் ஆயிடுது. ஒரு சில இடங்கள்லாம் ஸ்கூலே க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ தான் ஆட்சிக்கு வந்துருக்கிறீங்க, இப்போ பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு இயர் ஜூன் ஜூலையில் தான் நியூ அட்மிஷன் போடுவாங்க ஓகேங்களா. அந்த டைமில் கேன்வாஸிங்கிறது பெரிய லெவலில் போடணும். முதலமைச்சர் அவர்களே இதுக்கு வந்து ஒரு டெடிக்கேட்டடாக வந்து ஒரு வீடியோவோ ஏதோ ஒன்று போடலாம். கவர்மெண்ட் ஸ்கூலில் சேருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் டைம் போடலாம். ஏன்னா இப்போ இந்த சோஷியல் மீடியாங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. சொன்னாங்கன்னா செய்கிறாங்க. ஆமாம், சொன்னோன்னா செய்கிறாங்க. வாங்கினா அம்மா உணவு வந்து 1 லட்சம் பேர்கிட்ட வந்து சொல்ல பல வீடியோஸ் பார்த்துட்டேன். நிறையா சின்ன குழந்தைங்க வந்து எங்கள் ஊருக்கு பஸ்ஸு வசதி இல்லை, சாலையில் வந்து பஸ்ஸு வரமாட்டேங்குது, சுற்றி போக வேண்டியதாக இருக்குது, கோயிலுக்கு வந்து நாங்கள் இப்படி போக வேண்டியதாக இருக்குன்னு பல வீடியோஸ் வந்து அமைச்சர்களுக்கு, எம்எல்ஏக்கு, சிஎம்க்கு கோரிக்கை வச்சு வீடியோ போடுறாங்க. அது ஒவ்வொன்றையுமே தமிழக அரசு வந்து நிறைவேற்றுறாங்க. ஸோ இந்த கோரிக்கையுமே நிறைவேற்றுனீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி எந்த ஒரு சீஃப் மினிஸ்டரும் யாருமே கேன்வாஸ் பண்ண மாட்டாங்க. எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சேருங்க, கவர்மெண்ட் காலேஜ் வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு எந்த சீஃப் மினிஸ்டர்ஸோ கேட்க மாட்டாங்க. நீங்களோ இல்லை விஜய் அண்ணாவோ கேட்டீங்க அப்படின்னா அது வந்து பெரிய லெவலில் ஒரு இம்பாக்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தன்னோட பசங்க வந்து சேர்ப்பாங்க. ரீசெண்டாக நிறைய ஒரு எம்எல்ஏ கூட அவங்க பொண்ணு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்த்து நியூஸ் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சேர்ப்பாங்க. அருண்ராஜ் அவர்கள் சொல்லியிருந்த மாதிரி அரசு மருத்துவமனையில் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் பார்க்கணும்னு சொன்னால. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து முதலமைச்சர் வச்சு சொல்ல வச்சிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஸோ அது அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை வந்து ஆனால் ராஜ்மோகன் வந்து வச்சிடணும். இப்போது பெயர் பலகைகள் அதாவது அரசு ஆணையில் இருக்குது. அரசு ஆணையில் என்ன இருக்குன்னா 3 மடங்கு வந்து தமிழில் இருக்கணும், 2 மடங்கு வந்து ஆங்கிலத்தில் இருக்கணும், 1 மடங்குங்கிறது வந்து பிற மொழிகள் இருக்கணும். அதாவது போர்டோட 50% வந்து தமிழில் தான் இருக்கணும், அதோட 30%ங்கிறது வந்து இங்கிலீஷில் இருக்கலாம். அதன் பிறகு தான் வந்து பிற மொழிகள் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு எல்லா கடைகளுமே எல்லா விளம்பர பலகைகளுமே வந்து தமிழே இல்லை, இங்கிலீஷ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான் இருக்குது. இப்போ நான் ஃபுல்லுன்னு சொல்லும் போது இங்கிலீஷ் தான் வருது, அதே வேறு விஷயம். நம்ம அதை மாற்றணும்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம பார்க்கும்போது தான் நம்ம அதை சொல்ல முடியும். அப்போது அந்த இடத்துல வந்து இந்த அரசாணை இருக்கிறத வந்து செயல்படுத்தணும் அப்படின்றேன். இப்போ அதான் நம்ம சொல்கிற விஷயம் தான், அரசாணை இருக்குது, அரசாணையை செயல்படுத்தணும். அரசுகள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து இப்போ பெயர் பலகைலாம் இல்லைன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து அபராதம் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி விளம்பரங்கள் மட்டுமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் முழுக்க வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெயர் பலகை எல்லாமே வந்து தமிழில் முதன்மையாக வச்சுட்டு அதன் பிறகு ஆங்கிலம், அதன் பிறகு என்ன மொழி அவங்க வைக்கணும்னு இருக்காங்களோ அதை வைக்கிறதுக்கான அந்த அரசாணையை செயல்படுத்தணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல கோரிக்கை வச்சுக்கணும். அதே மாதிரி அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு அரசு மாற்றிருக்காங்க. ஸோ இதான் ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட், பெரிய ஒரு சேஞ்சுன்னு சொல்லலாம். நிறைய விஷயம் நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து மெயினாக ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ அவங்க கீர்த்தனா அவங்க பண்ண அந்த வீடியோ பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா நிறையா பசங்களுக்கு வந்து அந்த நாலேஜுங்கிறது ப்ராப்பராக போய் சேராமல் இருக்குது. அதுதான் உண்மை. அது வந்து இது முன்னாடி இருக்க ஆட்சியாளர்கள் வந்து குறை சொல்லி இனிமேல் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா புது ஆட்சி வந்துருச்சு, இனிமேல் வர ஃபியூச்சர் நடக்க போகிறதான் பார்க்கணும். பழசே பேசிக்கிட்டு இருந்தால் இந்த இடத்துல இன்னொன்றும் நம்ம சொல்லணும். இப்போது நூலகங்கள்லாம் இருக்குது. அடுத்த கட்டமாக இப்போ 12வது படிக்க போகக்கூடிய மாணவர்கள் வந்து அடுத்த கட்டமாக என்ன படிக்கலாம், எந்த படிப்பு படித்தோம்னா வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அதே மாதிரி டிஎன்டிஐபிஆரில் வந்து நிறைய அந்த ஏஐ
ஒர்க் ஷாப்பு, அந்த டிஎன்பிஎஸ்சிக்கான ஒர்க் ஷாப்பு, இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சராக யூடியூப் சேனல் பண்ணணும் அதுக்கான ஒர்க் ஷாப்பு எல்லாமே வருது, நிறையா வருது. அது யாருக்கும் தெரியுது, போய் சேர்க்கணும். நாங்கள் வந்து அந்த பேஜை ஃபாலோ பண்ணுறாங்க தெரியுது. இப்போ அது வந்து ஓப்பனாக பெரிய லெவலில் தெரியணும் அப்படின்னா மினிஸ்டர் ஆகிய நீங்கள் வந்து அதை மேசிவாக ப்ரொமோட் பண்ணுங்கள். உங்களோட பேஜஸ்ஸு, தெரிஞ்ச சர்க்கிள், குரூப்ஸு, இந்த மாதிரி உங்கள் டிஐபியை வச்சு பப்ளிசிட்டி ஊர் ஃபுல்லாக பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே பல விஷயங்கள் வந்து கற்றுக்கிறது தேடிட்டே இருக்கிறாங்க. யாருக்கு எதுக்குள்ள போய் போகிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு காட்டினீங்க அப்படின்னா ஸ்கூல்ல இருந்தே அவங்களுக்கான அடுத்து என்ன படிக்க போகிறாங்க, எதுக்கு வேலைக்கு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாகவே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. ஏன்னா வழி மாதிரி போக மாட்டாங்க. இவங்க சொல்கிறாங்க நான் இதை படிக்கிறேன் சொல்கிறாங்க, அந்த வழிகாட்டுதலே கிடையாது, உண்மையாகவே கிடையாது. நூலகங்கள்லாம் வந்து எல்லா ஊர்லேயும் நூலகம் கட்டடமாக மட்டும்தான் இருக்கே தவிர அங்கே புத்தகங்களே கிடையாது. அங்கே வந்து செய்தித்தாள்களே கிடையாது. குடிச்சிட்டு உட்காந்து இருக்கிறாங்க. அப்போ அதை திறக்கணும். அதை திறந்துட்டு இப்போ வெறும் ஃபோட்டோஷாப் மாதிரி நம்ம இப்போ ஃபோட்டோஷூட் மாதிரி ஸ்டாலின் ஆட்சியில் பண்ண மாதிரி ஃபோட்டோஷூட் மட்டும் பண்ணிட்டு போகக்கூடாது. இப்போ அதை செயல்படுத்துங்க. திறக்காத கட்டடங்கள்லாம் திறங்க. அங்கே நூலகங்களுக்கு வந்து புத்தகங்கள் கொடுங்க. அங்கே ஒரு பணி நியமனம் பண்ணுங்க. அவங்கள வந்து டீச் பண்ணுங்க. நிறைய எஜுகேட் பண்ணுங்க. இந்த விஷயம்லாம் பண்ணணும். அதற்கான தொடக்கம் வந்து இதை எப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கோரிக்கைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம கல்வியில் அதே போல் மொழி சார்ந்து ஒரு விஷயம் சொல்லும்போது நீர்நிலைகளாக இருக்கட்டும், அதே போல் சாலையாக இருக்கட்டும், அந்த குப்பைகளை அகற்றக்கூடிய விஷயமா இருக்கட்டும், நிறைய விஷயம் இருக்குது. ஒவ்வொன்றும் நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த வீடியோவில் நம்மளுடைய கருத்து வந்து எந்த மொழிக்கும் எதிரானது இல்லை. அதே போல் வந்து நம்ம மாணவர்களை சந்திக்கும் போது அவங்கள ஒரு மட்டம் தட்டுற மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடாமல் இருந்தால் இன்னும் வந்து மக்கள்கிட்ட அரசும் போய் சேரும், இந்த கட்சியும் போய் சேரும் அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறோம். உங்களுக்கும் நன்றி, மக்களுக்கும் நன்றி.